விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கு முன்னால் உள்ளவங்க எப்படி இந்த குச்சி ஐஸு, பால் ஐஸு, ஆரஞ்சு ஐஸ்னு சொல்லுவாங்களோ அந்த ஐஸை நம்ம வந்து செய்திருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு க்யூப்டாக வச்சு ஒவ்வொரு கலராக நம்ம வந்து செய்திருக்கிறோம். இந்த ஐஸை வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கு முன்னால் இந்த ஐஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐஸோட விலையை பார்த்திங்கன்னா 5 பைசா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பைசா 3 பைசா அப்படி தான் இருக்கும். அந்த ஐஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் காலர் பெட்டியில் வச்சுட்டு ஒரு சவுண்டு, ஒரு அந்த ஐஸுக்குனே ஐஸ் பெட்டினே ஒரு சவுண்டு உண்டு. அந்த சவுண்டு போட்டாலே பிள்ளைங்களெல்லாம் ஓடி வரும். அப்போ வந்து அந்த ஐஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே போல் அந்த மெத்தடில் இன்றைக்கி அந்த ஐஸை வந்து எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டில் இந்த தர்பூசணியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். தர்பூசணியை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கலாம். தர்பூசணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வந்து சின்ன சின்னதாக அந்த பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது வாட்டர் மெலனில் அந்த அளவு இனிப்பு இருக்காது. கொஞ்சமாக சீனி சேர்த்து இப்போ வந்து நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். தர்பூசணியை ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. இவ்வளவு நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவைக்கு போல் எடுத்து அதை சீனியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தர்பூசணி ஜூஸில் கொஞ்சமாக சீனி போட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன். 90ஸில் பார்த்திங்கன்னா அந்த குச்சி ஐஸ் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா குச்சி ஐஸில் வந்து பால் ஐஸ்னு சொல்லுவாங்க, சாதா ஐஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி சேமியா ஐஸ். இன்றைக்கி நான் கொஞ்சம் சேமியாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த குச்சி ஐஸை மோல்டில் தான் ஊற்றி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மோல்ட்லேயும் நம்ம வந்து இந்த தர்பூசணி ஜூஸை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் நம்ம வந்து சேமியா ஐஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் சேமியா எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இதை நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா மோல்ட்லேயும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம வந்து தர்பூசணி ஜூஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இதுலேயும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஆரஞ்சோட க்ரஷ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், ஃப்ளேவரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, தர்பூசணி மட்டும் இல்லை, நம்ம வந்து ஆரஞ்சு, அப்புறம் கிரேப்ஸு, எல்லா பழங்கள்லேயும் அதை மாதிரி பைனாப்பிள் எல்லாத்துலேயுமே இப்படி செய்யலாம். இனி இதை மூடிக்கலாங்க. இதில் நல்லா ஜூஸ் ஊற்றி நல்லா மூடி வச்சாச்சு. இது நடுவில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சுக்கலாம். அப்படி இப்போ மோல்டில் எல்லாத்துலேயுமே நான் ஐஸ் ஸ்டிக் போட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நமக்கு மோல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காப்பி டம்ளரில் வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 காப்பி டம்ளர் எடுத்து இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இதுலேயும் நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக், இந்த ஸ்டிக்கை போட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இனி இதை வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு காப்பி டம்ளரில் நம்ம வந்து ஊற்றி வைக்கும்போது ஆக்சுவலாக இந்த பாக்கெட் பாலில் உள்ள கவரோ அல்லது கிளாஸ் பேப்பரோ வச்சு நடுவில் லைட்டாக கீறிட்டு அதில் இந்த ஸ்டிக்கை வச்சோன்னா அந்த ஸ்டிக்கு வந்து அங்கே இங்கேயும் ஓடாது. கரெக்டாக அந்த மிடில் இருக்கும். 8 மணி நேரம் ஆகிட்டு நமக்கு ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அருமையான ஐஸ் வந்திருக்கு. இதுதான் அந்த நாட்களில் 90ஸ்க்கு முன்னால் உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடிய சேமியா ஐஸு. இப்படி வந்து நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். இந்த கோடைக்கு இதமாக பிள்ளைங்களுக்கு இப்படி விதவிதமாக இதில் வச்சு நம்ம செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து எல்லா ஃப்ரூட்ஸோட ஜூஸும் வச்சு நம்ம கலராக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஐஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.